ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஈச்சலான் வந்திருக்கு. ஸோ அந்த ஈச்சலானை வந்து எப்படி ஆன்லைனில் பே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தா ஒரு 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஈச்சலான் பே பண்ண போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஈச்சலானை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயும் பே பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப்லேயும் பே பண்ணலாம். ஃபோனில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிங்க. இல்லை லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்கன்னா உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பைக் challan அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், பைக் challan அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுவே வந்துடும். ஸோ இந்த இருக்க ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா challan parivahan.government.in இருக்கும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் challan அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சலான் அந்த ஃபைன் நம்பர் அந்த பேப்பர் ஸ்லிப் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சலான் நம்பர் இருக்கும். அதை என்ட்ரி பண்ணி கேப்சா போட்டு பே பண்ணிக்கலாம். இல்லையா வெஹிக்கிள் நம்பர் போட்டுக்கலாம். வெஹிக்கிள் நம்பர் போட்டிங்கன்னா வெஹிக்கிள் நம்பர், சேசிஸ் நம்பர், இல்லைனா இன்ஜின் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். அடுத்து இல்லைனா டிரைவிங் லைசன்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன போகிறேன்னா வெஹிக்கிள் லைசன்ஸை போட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட், நான் வெஹிக்கிள் லைசன்ஸை போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. அண்ட் சேசிஸ் நம்பரோட கடைசி 5 நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. இன்ஜின் நம்பர் என்ட்ரி பண்ணல. ஸோ ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்கேன், இதாக இல்லைனா அது. ஸோ கேப்சா என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே சலான் நாட் ஃபவுண்டா என்ன அந்த வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சலான் இருக்குது. 1 2 3 4 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பே பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வந்து பே பண்ணல, அதனால் ஒன்று வந்து பே நவுன்னு இருக்குது. பே ஆயிடுச்சுன்னா இந்த பே நவுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் பேமெண்ட்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 3மே ஆன்லைனில் தான் பே பண்ணியிருக்கு. 100 100 200 100. இந்த 100 மட்டும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வந்த ஃபைன் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி பிடிச்சாங்க. ஏன்னா நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இன்சூரன்ஸு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ரினியூவல் சம்திங் 600 ஏதோ பே பண்ணிகிட்டே இருக்கணும் 1 இயருக்கு மாதிரி அப்படி சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் வந்துட்டு என்ன சொன்னேன், நான் அப்படின்னா டேரெக்டாகவே நான் பே பண்ணிடுவேன், எதுக்கு நான் வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைன் போட்டாங்க. அதுக்கடுத்து நான் போய்ட்டு ஷோரூம் போய் கேட்டேன் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் மட்டும் ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அடுத்த 4 வருஷம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். கவர்மெண்ட்டுக்கு தேவை வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அடுத்து ஃபுல்லாகவே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணியிருப்போம். அடுத்து யாராவது கேட்டிங்கன்னா இப்படி சொல்லிங்க. ஸோ கவர்மெண்ட் தேவை வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தான் தேவை. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டுக்கிறோம், அடுத்த வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். நமக்கு வந்து அது கிளைம் ஆகாது. ஆப்போசிட்டில் வந்து போய் இடிக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது கிளைம் ஆகும். ஸோ அதனால் அந்த ஃபைன் தான் நான் இன்னும் கெட்டாமல் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் 23/7/2021 வந்து ஃபைனு பே நவ். இப்படி கொடுத்தோன்னே மொபைல் நம்பர் வந்து ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோம். ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓடிபி வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்டிருக்கு. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணோம். ஸோ இதான் அதான ஓடிபி சப்மிட். ஸோ ஓடிபி கொடுத்தோன்னா வந்துருச்சு 4 இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. லோடாகி வரட்டும். அண்ட் அதே மாதிரி வெளியே யாரும் போனீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸு, ஆர்சி புக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க, ப்ராப்பராக போங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன்ஸ் எல்லாம் வந்து 100 ரூபா. அண்ட் பேமெண்ட் ஐடியா அது வந்துருக்கு. இப்போ வந்து செலக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பே மல்டி பேங்கிங் இது கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறீங்க. அது லோடாகி முடிஞ்ச இந்த மாதிரி தான் ஒரு பேமெண்ட் ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் கார்டு கொடுக்க போகிறோம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டு கொடுத்தா கார்டு நம்பர் 14 நம்பர் டீட்டெயில்ஸ் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படின்வாங்களே, அந்த கார்டு நம்பர் கொடுத்துட்டு அடுத்து மந்த்து இயரு கொடுத்துட்டு பின்னாடி இருக்க அந்த 3 நம்பர் இருக்கும். ஸோ சிசிவி நம்பர் அது 3 நம்பர் இருக்கும். அதை கொடுத்துட்டு கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க கிளைம் ஜிஎஸ்டி தான் அந்த இது கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ அது கொடுத்துட்டு பே பண்ண போகிறோம். ஸோ அந்த பேமெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேமெண்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேங்க. இது பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லி வந்துச்சு. ஏதோ பாதியிலே ஸ்டக் ஆகி வெளியே வந்துச்சு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓகே. ஸோ யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃப்ரம் பேங்க் சைட்லேருந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது என்னென்னு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த 3 ரிசிப்ட் நான் பே பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பே பண்ண இந்த ரிசிப்ட் வந்து ஸோ இந்த பேமெண்ட் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் பே பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு தேவைன்னா அது ரிசிப்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ண ரிசிப்ட், அந்த ரிசிப்ட் வேணா இது பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சிடும். அதோட வீடியோ வந்து நான் அப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இதை இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு வரேன். சூஸ் யுவர் ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷன் மொபைல் நம்பர். எஸ் திஸ் இஸ் மை மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கட்டுது. அடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அதில் ஒரு ஓடிபி ஒன்று வரும். இப்போ ஒரு ஓடிபி ஒன்று என்ட்ரு பண்ணோம். என்னாச்சுன்னு தெரில, பேமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி வருது. ஆனால் டெபிட் ஆகிடுச்சு 200 ரூபா. வாட் இஸ் திஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 200 ரூபா நம்ம பே பண்ணோம். ஸோ வெரிஃபைன்னு இருக்குது. வாட் இஸ் தட் வெரிஃபை?
பேமெண்ட் வெரிஃபைடு ப்ராசஸ் கிளிக் ஓகே. ஓகே, நம்ம இது பே பண்ணியாச்சு. பாருங்கள், பே நோன்னு அந்த ஆப்ஷனே காணோம். ஸோ இன்னும் 2 பில் இருக்குது, நம்ம 2 பில்லு பே பண்ணுவோம் இப்போ. அண்ட் கைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முந்தின பேமெண்ட் உள்ள வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதிலே உங்களுக்கு ஈஸியாக அண்ட் கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெளியே எங்கேயும் பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.